வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு நிறைவாய் காணப்படுவதாக. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் வேதத்திலே மிகவும் அருமையான ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்திலே ஒழுக்கத்தையும் சமயத்தையும் சார்ந்த போதனைகளின் தொகுப்பை நாம் பார்க்க முடியும். இவற்றுள் பெரும்பாலானவை அன்றாட வாழ்வையும் நடைமுறை வாழ்வையும் அடிப்படையாக கொண்டுள்ளன. மேலும் குடும்ப உறவுகள், பொருளீட்டு முயற்சிகள், சமூக உறவுகள், நன்னடத்தை, சுய கட்டுப்பாடு ஆகிய முறைமைகள் பற்றியும், மனத்தாழ்மை, பொறுமை, ஏழையின் பால் அன்பு, மாறாத நட்பு ஆகிய பண்புகள் பற்றியும் இந்நூல் விவரிக்கின்றது. இதிலே 31 அதிகாரங்கள் உள்ளன. தினமும் ஒரு அதிகாரம் வாசித்தால் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும், அல்லது அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகின்றது. ஒப்புவித்தல் என்றால் என்ன? ஒப்புவித்தல் என்றால் அவருக்கு தெரியப்படுத்துதல், அவருடைய அனுமதியை பெறுதல், அவருடைய ஒத்தாசையை பெறுதல், அவரோடு இணைந்து செயல்படுதல் என்று பொருள் கொள்ளலாம். அதாவது எந்த காரியம் செய்தாலும் நானும் அவரும் இணைந்து செயல்பட வேண்டும். இதுதான் ஒப்பு கொடுத்தல். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இதைத்தான் நாம் காண்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம் வாழ்வின் எல்லா பிரயாசங்களுக்கும் அவரை முன்வைத்து செயல்பட வேண்டும். பிரச்சனைகள் வரும்பொழுது மாத்திரமல்ல, நம் வாழ்வின் எல்லா காரியங்களிலும் என் ஆண்டவரின் தலையீடு, ஆலோசனை இருக்க வேண்டும். அப்படி நாம் செயல்படும் போது ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். ஒருவேளை இந்த காரியம் ஆண்டவரின் விருப்பமோ திட்டமோ இல்லை என்று சொன்னால் அவராகவே தடுத்து விடுவார். இந்த ஆபத்துகள் நிறைந்த, வஞ்சகம் நிறைந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ இயேசுவின் பிரசன்னம் நமக்கு எப்பொழுதும் தேவை. ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத எந்த இடமும் எந்த முயற்சியும் வெறுமையே, வீணான ஒன்றே. நம் சுய புத்தியால், சுய பலத்தால் சாதிப்பதை விட ஆண்டவரோடு இணைந்து செய்யும் காரியங்கள் வாழ்வில் நிலையான ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். சவுல் தன் வாழ்வின் பல நிலைகளில் சுயமாக செயல்பட்டு தோல்வியையும் வெறுமையையும் உணர்ந்தார். ஆனால் தாவீதோ கஷ்டமான நேரங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஆண்டவரையே சார்ந்து கொண்டார். அதனால் தான் ஆண்டவரால் உயர்வை பெற்று கொண்டார். அன்பானவர்களே, ஆண்டவர் இல்லாத இடம் உங்கள் வாழ்வில் காணப்படாதிருப்பதாக. எல்லாவற்றையும் அவரிடத்திலே சொல்லுங்கள், எப்பொழுதும் வெல்லுங்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.